கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீதிமொழிகள் 28:1. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப்போகிறார்கள், நீதிமான்களோ சிங்கத்தைப் போலே தைரியமாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வாசனம், நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாக இருக்கிறார்களாம். ஆகவே ஒருவரும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் என்ன செய்கிறாங்களாம்? ஓடி போகிறார்களாம். யாருமே அவனை துரத்தாட்டியும் கூட துன்மார்க்கருக்கு ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அவன் கூட யாரும் இல்லை, கர்த்தர் இல்லை. ஆனால் நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறார்கள். ஏன் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமாக இருக்கிறான் அப்படின்னு கேட்டால், அவன் யாரை விசுவாசிக்கிறான்? கர்த்தர் மேலே விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறான். கர்த்தராகிய ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சுருக்கிறதுனால அவன் ஒரு சிங்கத்தை போல நினச்சிக்கிறான், தைரியமாக இருக்கிறான். ஏன் கோலியாத்துக்கு முன்பாக தாவீதால் ஒரு சிங்கத்தை மாதிரி நிற்க முடிஞ்சு அப்படின்னா, அவன் சொல்கிறான், நீ ஈட்டியோடும் பட்டயத்தோடும் வார, நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளாகிய கர்த்தருடைய நாமத்தில் என்ன செய்கிறேன், வருகிறேன்னு சொல்கிறான். அப்போ ஏன் இந்த தைரியம் அவனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாவீதுட்ட பெரிய அதாவது சரீர பலம்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் கர்த்தர் மேலே வச்ச விசுவாசம், அவன் கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்கிற விசுவாசம், அதுதான் அவனை என்ன செஞ்சது, சிங்கத்தை மாதிரி தைரியமாக நிற்க வச்சது. அதே மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4:13 பார்த்தோம் அப்படின்னா, பேதுரும் யோவானும் அவங்க பிரசங்கம் பண்ணுறதை பார்க்குறாங்க. ஜனங்கள்லாம் பார்த்துட்டு சொல்கிறாங்க, அவர்கள் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்பறியாதவர்களும் பேதமையுள்ளவர்களும் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்களாம். அல்லேலூயா. இவங்க பார்க்குறாங்க, இந்த பேதுரு யாரும் மீன் பிடிக்கிற ஆள், அவன் ஒரு படிப்பறிவும் கிடையாது. யோவானும் மீன் பிடிக்கிறவன் தான். 2 பேரும் வேறு வேறு குடும்பம். ஆனால் சீசரில் ஆண்டவர் அழைச்சார். பேதுருவும் மீன் பிடிக்கிறவன், யோவானும் மீன் பிடிக்கிறவன். ஆனால் யோசிக்கிறாங்க, இவங்க எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறதை யார் கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, ஆசாரியர்கள், சேனை தலைவர்கள், சதுசேயர்கள், பரிசேயர்கள், இவங்கெல்லாம் நியாயப்பிரமாணத்தில் தேர்னவங்க, படித்து தேர்னவங்க. 613 சட்டம் இருக்குது நியாயப்பிரமாணத்தின் சட்டம், 10 கட்டளைகள் போக. இதில் ஒன்று தப்பாக மாற்றி சொன்னாலும் அவங்க என்ன செய்வாங்க, இவன் வேதத்துக்கு விரோதமாக பேசுகிறான், தேவதூஷணம் சொல்கிறான்னு சொல்லி குற்றம் சாட்டி என்ன செய்வாங்க, கல்லை கொண்டு கூட எறிகிறதுக்கு ஆயத்தமாவாங்க. ஏன்னா இயேசு ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது. இயேசு ஒரு சூமின கையுடைய ஒருத்தனை நினைச்சார், சோகமாக்குறாரு. அப்போ சொல்கிறாங்க, ஓய்வு நாளில் நீ இப்படி செய்கிறீரே, மற்ற நாளில் செய்யலாம் அப்படிங்கிறாரு. அப்போ எதை பார்த்தாலும் ஒரு குற்றம் சொல்கிற ஆட்கள். ஓய்வு நாளில் உடனே ஆண்டவர் சொன்னார், ஓய்வு நாளில் ஒரு ஆடோ மாடோ ஒரு குழிக்குள்ளே விழுந்துட்டுனா நீ அதை தூக்கி விட மாட்டியா? ஆடு மாடை விட மனுஷன் ரொம்ப அற்பமானவனா? அவன் இவ்வளோ நாள் கை இல்லாமல் இருந்தான், நான் சோமாக்குனதில் என்ன தப்பு, இது நியாயம்தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இந்த இடத்துலையும் இதேமாரி தான். இப்போ பேதுரும் யோவானுக்குள்ளேயும் ஒருவேளை, ஐயோ இவ்வளோ பேர் இருக்காங்க, நம்ம பேசினா தப்பாயிருமோ, ஏதாவது நம்மளை குற்றப்படுத்துவாங்களோன்னு சொல்லி அவங்க கொஞ்சம் கூட யோசிக்கலை, தைரியமாக பிரசங்கம் பண்ணாங்க. காரணம் என்னென்னா, கூட யார் இருந்தா? கர்த்தர் இருந்தார். அந்த தைரியத்தில் அவங்க என்ன செஞ்சாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற எல்லா ஆட்களும் என்ன குற்றம் சாட்டலாம் அப்படின்னு தான் காத்திருப்பாங்க. இன்னொன்று, இயேசுவை சிலுவையில் அடித்த யூத ஜனங்களே அவங்க தான். அவங்க மத்தியிலே நின்றுட்டு சொல்கிறாரு, அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படி இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படன்னு சொல்லி தைரியமாக பிரசங்கம் பண்ணார். இப்போ இந்த தைரியத்தை பார்த்த உடனே அவங்களே சொல்கிறாங்க பாருங்கள், இவங்க படிப்பறிவில்லாதவங்க, பேதையுள்ளவர்கள் என்று அறிந்து இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்று அறிந்து கொண்டார்களாம். அப்போ அவங்களுக்கே தெரியுது இந்த தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க யார் கூட இருந்தாங்க இவ்வளோ நாள்? யார் கூட? இயேசு கூடயே இருந்ததுனால அந்த தைரியம் உங்களுக்குள்ளே என்ன செஞ்சுட்டு வந்துட்டுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுதான் நமக்குள்ளேயும் மற்றவங்க பார்ப்பாங்க, இவங்க நம்ம எப்படி இதெல்லாம் நடக்கு அப்படின்னு கேட்டால், இயேசு நம்ம கூட இருக்கிறாங்கிறத அறிந்து கொள்வாங்க. அல்லேலூயா. மற்றபடி நமக்கு இந்த தைரியம் வேறு எங்கேருந்தும் வராது.
நீதிமான்களுக்கு எப்படி இந்த சிங்கத்தை போல் தைரியம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தர் அவங்க கூட இருக்கிறதுனால. நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது தான் அந்த தாவீதுக்குள்ளே அந்த தைரியம் வந்துச்சு, பேதுரு யோவானுக்குள்ளே அந்த தைரியம் இருந்துச்சு. நம்மளும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே உங்களோடு நான் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்ம இருக்கும்போது அவர் நம்மளை பலப்படுத்தி நிற்கிறாரு, நம்மளை ஸ்திரப்படுத்துகிறாரு. நம்மளை எந்த போராட்டம் இருந்தாலும் பிரச்சனையாக இருந்தாலும் அதை எதிர்த்து போய் நிற்க தைரியத்தை ஆண்டவர் தருவார். ஏன்னா சிங்கத்தை குறித்து நீதிமொழிகள் 30:30 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமான சிங்கம் சொல்லியிருக்குது. சிங்கம் ஒரு நாளும் யானை கத்துனாலும் என்ன செய்யாது, பயப்படாது. எந்த மிருகம் எவ்வளவு கத்துனாலும், நரியாக இருக்கட்டும், அது பாட்டு தான் நிச்சயம் நிற்கும். ஏன்னா அதை குறித்து சொல்லப்பட்டு ஒன்றுக்கும் பின்னடையாது. அது மாதிரி சாத்தான் நிறைய போராட்டங்களை நமக்கு கொண்டு வருவான். நம்ம ஜெபிச்சுட்டு போகும்போது சில ஆட்கள் வேணுக்குனே நம்மகிட்ட நிற்க வருவான், வம்புக்கு வருவான். ஆனால் கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, அவனை எதிர்த்து நின்றக்கூடாது. அவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவியை என்ன செய்யணும், பொல்லாத பிசாசை நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். நமக்கு அதுக்கு தான் ஆண்டவர் சிங்கத்தின் மாதிரி ஒரு தைரியத்தின் ஆவியை என்ன செஞ்சுருக்காரு, பரிசுத்த ஆவியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த எப்பயுமே கர்த்தர் நம்மளை ஆண்டவர் சிங்கத்தை போல வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. தைரியமாக கிருபை செய்வாராக. கர்த்தர் இந்த வார்த்தையினால் நம்மை ஆசீர்வதிப்பார்.